வெட்டுமணியில் இறங்கி இந்த ரோடு வழியாக வந்தால் நம்ம வாவலிக்கு போகலாம். வாவலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெட்டுமணியில் இருக்க இந்த சர்ச்சு, அந்தோனியார் சர்ச்சு, இந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலாம். ராட்டிலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது, குதிச்சிடக்கூடாது, பாத்ரூம் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல வாவலிக்கு போகலாம். ஆனால் இந்த சர்ச்சில் ஒரு அதிசயம், அந்த லைட்டு மின்னி மின்னி வந்தது பாருங்க, அதுதான் இந்த அதிசயம். ஏன்னு தெரியல, அது கேமரான்னு தோணுது. இப்போ காட்டின ரூட்டு பற்றியெல்லாம் அது வழியாக போனால் அங்கே செவ்வாயம் வெள்ளியும் சாப்பாடு தருவாங்க. அதையும் குடிச்சிட்டு எனர்ஜியாக இந்த நம்ம மாவலிக்கு போகலாம். இது சைடில் மீன் வச்சு விற்பாங்க. இது மாவலிக்கு வச்சு விற்க மீன் கிடையாது, இது எப்போவுமே இங்கே ரெகுலராக விற்பாவ. ஆனால் நம்ம போய் வாங்க போனால் நம்மளை சப்பி வச்சுருவாவ. 200 சொல்லிட்டு விழிப்பாவ. நம்ம போய் வாங்க போனால் அதை 400 தான் தருவாவ. அப்படி நம்மளை அதுவும் கொஞ்சம் இழிச்ச வயாக இருந்தால் பின்ன அவ்வளவுதான், அவைய தலையில் சப்பி வச்சுட்டு அவைய போயிடுவாவ. அப்படியே அந்த ரூட்டு வழியாக அடுத்து போயிட்டே இருந்தோன்னா குளித்தர ஆறு வரான். இந்த ஆளை வருங்க இந்த பாலம் வழியாக போகலாம். ஆனால் பயந்து அப்படியே ரூட் அடித்து திரும்பி வந்துடுவார். ஆனால் நாங்கள் எல்லாம் இந்த வழியாக போயிருக்கோம் ஸ்கூட்டியில், எங்களுக்கு பேடி இல்லை, ஏன்னா எங்களுக்கு ரெகுலர் பிளேஸ் தான். ஆனால் இந்த ஆள் இவ்வளவு வளர்ந்தவரம் பயந்து திரும்பி அடித்து போகிறாரு. அப்படி இந்த பாலம் வழியாக போனோன்னா நமக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். இந்த பாலத்துலேருந்து பார்த்தா நம்ம பஸ்ஸு போகிறதெல்லாம் தெரியும், அது பஸ்ஸு ரோட்டு. அதுக்கப்புறமா இதே போல் ஒரு பாலம் இருக்கும், அது பழைய பாலம். அது இப்போ கொஞ்சம் இடிஞ்சு கிடைக்கிறதுனால யூஸ் பண்ணியதில்லை. மெயினாக இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணியது. இதில் நிறைய வெங்காய தாமரை வளர்ந்து கிடக்குது. இந்த கொச்சி பிள்ளையெல்லாம் இங்கே வாவலிக்கு அங்கே ராட்டெல்லாம் போட்டிருப்பாவே இல்லை, அவங்க பிள்ளைங்கன்னு தோணுது. மீன் பிடிச்சிட்டு இருக்காவ அந்த பிள்ளை. நாங்கள் கோயிலுக்கு போகும்போதே மீன் பிடிச்ச தொடங்கினது, ஆனால் வரது வரைக்கும் ஒரு மீனுமே பிடிச்சதில்லை. ஆனால் குட்டி குட்டி மீன் தான் கிடக்குது. ஆனால் அதோ பிடிச்சதான்னு தெரியல, அதோட எப்படியும் கிடச்சிருக்காது. ஆனால் அதோடக்கு எல்லாம் நல்ல நீச்சல் தெரியுது. எங்கே போய் படித்து கொடுத்தாவேன்னு தெரியாது. குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் நல்லா நீந்துதுவா, பேடியே இல்லாமல் குதிச்சு நீந்துதுவா. நமக்கு வாவலி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எப்படி வாவலி வருதுன்னு கண்டுபிடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு பழமொழி சொல்லுவாவ, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. அதுபோல் எங்களுக்கு வாவலி ஸ்டார்ட் ஆகுதுன்னா முன்கூட்டி இந்த மாதிரி ராட்டு போட்டுருவாவளா, அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் வாவலி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. இந்த வழியாக அப்படியே நம்ம போய்ட்டு இருந்தால் போதும். இதில் தான் வாவலிக்கு பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாவ. நமக்கு பலி கொடுத்தோன்னா பார்த்தது கிடையாது. ஆனால் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி இந்த ஆறு வரான். ஏன்னா பிள்ளையெல்லாம் முங்கி செத்தாவ. ஏற்கனவே ஒரு முங்கி செத்ததை பிரபலமாக இந்த ஆற்றுல உள்ளதை போட்டாவ. ஆனாலும் தைரியமாக அளவு குளிச்ச தான் செய்யுது, பேடி இல்லாமல். பின்ன இதை பற்றி தெரியாதா இருக்கு, நமக்கு தெரிஞ்சதால அதில் குளிக்கிறதோ காலையில் நினைக்கிறதோ கிடையாது. அடுத்து நிறைய செடி எல்லாம் விற்க தொடங்கியிருக்காவ. ஆனால் இங்கே எல்லாமே நிறைய கலர் ஜெவந்தின்னு வச்சு விற்பாவ. ஆனால் லாஸ்ட்டு வளரியது மஞ்சள் கலர் ஜெவந்தி மட்டும்தான் வளரும். எல்லாமே மஞ்சள் கலரில் தான் பூக்க, நல்லா ஏமாற்றி விற்பாவ. அப்புறம் இதில் ஒரு அபிஷா நர்சரி கார்டன் பக்கத்தில் இருக்குல்ல, இங்கே போய் வாங்கலாம் சாதனம். ஆனால் நமக்கு இன்னும் நிறைய கடை இருக்கும், அதை விட இங்கே கூடுதல் 20 ரூபாயோ 30 ரூபாயோ கூட்டி தான் விற்பாவ. அதனால் விருப்பம் உள்ளவையை மட்டும் போங்க, நிறைய ரூபா வச்சுருந்தா போங்க. அப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனால் 2 சைடாக நிறைய கடைகள், ஃபேன்சி கடை, ஐஸ்கிரீம் கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள். அதுக்கு பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக அந்த ஊனமிச்சவர்கள், நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் உள்ள போக்கு பேக்கில் ஒரு வழி கொடுத்துருக்காவ. மற்றபடி உள்ளவையெல்லாம் ஃப்ரெண்டில் ரூபா கொடுத்து தான் போனான், ஒழிச்சு ஓடலான்னு நினைக்காண்டா, நேரடியாக தான் போனான். அப்புறம் இப்படி போயிட்டு இருந்தால் நிறைய கடை, 2 சைடுமே நிறைய கடை வச்சு விற்காவ. ஆனால் கொஞ்சம் கடையாக மூடியும் கிடக்கு. ஏன்னா இது மதிய நேரம் நல்லா அவங்களுக்கு உறங்கணும் இல்லை, நைட்டு ஈவினிங் தான் நல்ல வாவலி அடிபொலியாக இருக்கும். அதனால எல்லாரும் பகலில் கொஞ்சம் கடையில் உள்ளவே நல்லா தூங்கிட்டு நைட்டு சேல்ஸ் பண்ண வேண்டி சாயங்காலம் முடிச்சுக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த வாட்டி ஸ்பெஷலாக ஒரு கடை இருந்து, என்ன கடைன்னு தெரியுமா, பாயாசங்கடை. நான் இதுவரையும் வாவலிக்கு பாயாசங்கடை பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த வாட்டி பாயாசங்கடைன்னு போட்டிருந்தாவ. ஆனால் வெள்ளை பாயசம் தான் எனக்கு பிடிச்சான். ஆனால் வெள்ளை பாயசம் எல்லாம் இல்லை, அதை பார்க்க அடை பாயசமும் பருப்பு பாயசம் போலேயே இருந்து நமக்கு வயிற்ற கலக்கி 2 லிட்டர் வாங்கி குடிச்சிடல. அப்புறம் நிறைய கடைகள், மாலை கடை, அப்புறம் இந்த கீ செயின் கடை, பிள்ளைங்களுக்குள்ள வாட்சு கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையாக இருக்குது. தாத்தா கூட பிடிச்சிட்டு போகிறாரு, வெயில்னால தாங்க முடியுதுன்னு தோணுது. அப்புறம் நிறைய கம்மல் கடையெல்லாம் கிடக்குது. ஆனால் வெளியில் வாங்கியதை விட ரேட்டு கூட்டி தான் விற்காவ. நம்பி உள்ளே வாங்க முடியாது. இது வரைக்கும் வெளியில் கடையில் போய் வாங்காதவிய இங்கே கண்டு வாங்கினா உண்டு. ஏன்னா வெளியிலலாம் வாங்கியெல்லாம் ஆசை கண்டவிய கண்டிப்பாக இங்கே வாங்க மாட்டாவ. ஏன்னா எல்லாருமே 10 ரூபா 20 ரூபா கூட்டி தான் விற்காவ. நம்ம எப்படியும் குறைச்சி கேட்போன்னு தெரியும், அதனாலேயே கூட்டி விற்காவளோ என்னவோ அதுவும் தெரியாது. இந்த கரும்பு கடையில் கரும்பு ஜூஸு குடித்தா அவ்வளவு கேவலமாக இருக்குது. ஒரு இஞ்சியோ எலுமிச்சம்பழமோ மிக்ஸ் பண்ணி தரவே இல்லை.
அதனால் நாங்கள் குடித்து பார்த்தோம். அப்புறம் இது உள்ளே வந்தாச்சு. இது உள்ளே வந்த பிறகு இப்படி தான் என்ட்ரன்ஸு. 2 சைடும் அந்த பிள்ளைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொம்மைங்க, விசிலு, ஊத்து, பந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காவ. ஒரு பெரிய கடை ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம், நிறைய ஃபேன்சி ஐட்டம், நிறைய கம்மல், நிறைய குப்பை இலையிலிருந்து. நாங்கள் போய் ரேட்டு கேட்டால் ஒரு ஜோடி குப்பை இலையில 60 ரூபா சொல்லியாவ. வெளியில் இது 20 ரூபா. நம்ம வாங்க வயிறு நிறைஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் சோக்கர் மாலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. சீப்பு இந்த தடவை புதுசாக சீப்புக்குன்னே தனி கடையாக இருக்குது. விதவிதமாக சீப்பு. நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இல்லாத சீப்பெல்லாம் விதவிதமாக கலராக இருக்குது. அப்புறம் இது உள்ளே வந்தாச்சு. இது உள்ளே கண்காட்சி, இந்த பிள்ளைங்க எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறது, விரைஞ்சி வச்சுருக்கிறது. அந்த ஏரியாவாக்கா இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் அமைதியாக போனோம். பொருளை எல்லாம் தொட்டால் உடனே அங்கேருந்து சவுண்டு வரான். பொருட்களை தொடக்கூடாதுன்னு ஒரு சவுண்டு போடுவா. அதனால நம்ம தொடவே தொடாமல் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இது ஒரு குட்டி வீடு. இனி வீடு வைக்கவே இதை பார்த்து ஆர்கிடெக்ட் படியுங்க, இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் வீடு வைக்க ஐடியா இல்லை, அதனால இதை பார்த்து படிக்கிறதில்ல. அடுத்து இப்படியே போனோன்னா நிறைய திங்ஸ் செஞ்சு வச்சுருக்காவ. இதெல்லாம் மூளை இருக்கவே செய்வாவ. நமக்கு மூளை கொஞ்சம் குறவு தான், அதனால் இதெல்லாம் செய்யறது கிடையாது. நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். குட்டியாக நிறையா. இந்த மீன் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த மீன் செய்யவர் டெய்லி நான் மீன் செஞ்சு போடியேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால இந்த மீனை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன். மீன் கண்டுச்சு. இந்த பையன் நான் தாஜ்மஹால் செஞ்சு வச்சுருக்கேன்னு நினச்சேன். பார்த்தா என்னென்னா ஒரு கோயில். அந்த கோயில் அப்படியே தர்மாகோலில் வடிவமைச்சு செஞ்சுருக்கேன். இது நான் சிலிண்டர் நாக்க நினச்சேன். அடுத்தாக்க நான் ஓரமாக வந்து இது சிலிண்டர் கிடையாது, தீ அணைக்கிய அந்த மிஷின்னு. அது நான் சிலிண்டர் நினச்சேன். அங்கே பாருங்கள், கப்பல் ஒன்று மூழ்கி கிடக்குது. ஆனால் தண்ணி ஒன்றும் யாருக்கு மேலேயும் படலை. அப்புறம் சிஎம் விஜய் சார் ஃபோட்டோ நிறைய பேர் வரைஞ்சி கொண்டு வச்சிருக்காவ. இது வரைக்கும் மு.க. ஸ்டாலின் சாரை வரைஞ்சவிய, இப்போ விஜய் சாரை வரைஞ்சி பெருமையாக வச்சுருக்காவ. நிறைய பேர் கண்ணாடியில் பண்ணி வச்சுருக்காவ, கையில் வரைஞ்சிருக்காவ. இது ஒரு பெரிய எறும்பு, கடிச்சிடாமல் ஒதுங்கி வரணும் சரியா. அப்புறம் இப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஆர்டிகிள்ஸ். இது வந்து கண்ணாடியில் செஞ்ச அணில், அதனால இது ஒன்றும் நம்மளை செய்யாது, கடிக்க ஒன்றும் செய்யாது, பழம் ஒன்றும் கொடுத்தாலும் சாப்பிடாது. அதுக்கப்புறம் ஒரு முதல்ல இருக்குது, அதனால பார்த்து போனோம் அந்த சைடு. அது யார் செஞ்சு வச்சதுன்னு தெரியல, ஓடி வந்து கடிச்சிட போகுது, அதனால பார்த்து போங்க. அப்புறம் இந்த சட்டி வந்து நமக்கு வந்து சில்வரில் இந்த செம்பில் எரியாது போல இருக்குது. அது செம்பில் இல்லை, மரத்தில் ஏக்கம் செஞ்சு வச்சுருக்கு. அது பெயிண்ட் பூசி சூப்பராக வச்சுருக்கு. இது ஏவுகணை மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருக்கு. அடுத்து சின்ன வீடு. அடுத்து இந்த சூரியகாந்தி பூவை பார்த்தீங்களா? இந்த சூரியகாந்தி பூவில் எல்லாம் பட்டர்ஃப்ளை தேனை குடிச்சு பார்த்துருக்கேன். இங்கே ஒரு கிளியே வந்து தேனை குடிக்குது பாருங்க. அதுக்கு அழகே எவ்வளோ பெருசாக இருக்குது. இது சூரியகாந்தி பூவே பறிச்சதுங்கிற போல இருக்குது. அந்த மாதிரியாக பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் இது ஒரு பஸ்ஸு. இதில் அந்த மனுஷனாக ஏற முடியாது, பேருக்கு தான் பஸ்ஸு. மகளிர் பேருந்து, மகளிர் விடுதல் இந்த பயண பேருந்துன்னு நினைக்கி. இந்த பஸ்ஸை போல் இன்னொரு பஸ்ஸும் இருக்கான். அந்த பஸ்ஸுக்கு மேலே ஒரு லாரியும் இருக்கான். அப்புறம் இது பியானோ. அப்புறம் ஏசப்பா ஃபோட்டோ. இது விரைஞ்சி தான் வச்சுருக்கு. பார்த்தீங்களா, பஸ்ஸுக்கு மேலே லாரி இருக்குன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, பஸ்ஸுக்கு மேலே லாரி. இப்போ பஸ்ஸு சப்பி விழுந்தாலும் ஆச்சரியப்படகு இல்லை, அது விழுந்தாலும் விழுந்துடும். அப்புறம் இது என்னதுன்னு எனக்கு தெரியல, பேர் தெரியல, மறந்து போச்சு. அப்புறம் இப்படி போனீங்கன்னா 2 சைடும் இனி வந்து விரைஞ்சி வச்சுருக்கிறது. இது வந்து கிளாஸில் வந்து கண்ணாடி இதில் வந்து ஸ்டார் பண்ணி வச்சுருக்காவ. அப்புறம் இனி இதுக்கு 2 சைடும் பார்த்தா ஃபுல்லாக விரைஞ்சி வச்சுருக்கிறது. பிள்ளைங்களுக்கு ஆர்ட்ஸு அது எப்படி விரைஞ்சிருக்கணும். அடுத்து இது மனித எலும்பு கூட. இது போன ஜென்மத்தில் நம்ம கூட பிறந்தவங்களாட்டம் இருக்கலாம், அது யாருன்னு தெரியல. அப்புறம் இது குழந்தை, அந்த சின்ன குழந்தை வயதுலேருந்து உருவாகியது. ஒவ்வொரு ஸ்டேஜாக கொடுத்துருக்கு. இது 14 வாரத்தில் எப்படி இருக்குன்னு, இது 15 வாரம், அப்படி ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருக்காவ. ஆனால் இதில் ஒன்று என்னென்னு தெரியுமா, இது ஏதோ ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தது போல் நிறைய கெட்டு போயிருக்குது. கெமிக்கல் எல்லாம் மாற்றினால நிறைய வருஷம் ஆனதுன்னு தோணுது. அந்த பிள்ளை இப்போ உயிரோடு இருந்திருந்தால் வளர்ந்தே செத்துருக்கான், அத்தனை வயசாயிருங்க. ஏன்னா எல்லாமே குழுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்படி அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த பிறகுற ஸ்டேஜ் வரைக்கும் பிறந்த பிறகு பிளாசஞ்சா எப்படி இருக்கான் எல்லாம் அப்படியே வரிசையில் கொடுத்துருந்து. அடுத்து இந்த தாட்டி புதுசாக வந்து சமந்தா அழகை ஃபோட்டோ வச்சுருக்கு. ஏன் திடீர்னு சமந்தாவை வச்சாவேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்படி திரும்பி போனீங்கன்னா அப்படி உள் ஏரியா வருது. இந்த வாட்டி புதுசாக இன்சைடில் இது எல்லாமே கையினால் வரைஞ்ச ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கையில் வரைஞ்சவளான்னு தெரியல, ஒரு வேளை நம்மளை போல் ஏமாத்துக்காரளாகவும் இருக்கலாம். சும்மா ஏதாவது ஆர்ட்ஸ் வரைஞ்சிட்டு கொண்டு கையில் வரைஞ்சதுன்னா சொல்லலாம். பின்ன இந்த வாட்டி என்னென்னா, நாங்கள் காலையிலேயாகம் போனோம். ஆனால் நிறைய ஸ்கூல் பிள்ளைய வந்திருந்தாவ, அதனால எல்லா இடமும் எல்லா இதுவும் வந்து ஓட விட்டாவ. அல்லாமல் நம்ம காலையில் போனோன்னா ஒன்றுமே ஓடாது. இந்த வாட்டி தான் எப்படியோ ஓடுது, எல்லா மிஷினும் எல்லாம் ஓடும்.
இது வழியாட்டு தான் நம்ம கீழே இறங்கி போனோம். இதுவும் 2 சைடும் விரைஞ்சி தான் வச்சுருக்காவ. அப்புறம் இது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதும் ஒரு யானை. இந்த யானை பேர் கொம்பை. இதுக்கு முன்னாடி இந்த யானையை பேர் ஜெனிசனாக்கா இருந்து, இப்போ வந்து இந்த யானையை அப்போ பொம்பளை யானையாக இருந்து இப்போ ஆம்பளை யானையை மாற்றி கொம்பைனாக்கியிருக்காவ. பெரிய யானை தான் இது. கடிச்சோன்னும் செய்யாது, தைரியமாக போகலாம். ஆனால் தொட்டோன்னும் பார்க்கக்கூடாது. அடுத்து இது ஒரு பெரிய கொசு வந்துருக்குது. அப்புறம் செடி வித்து கடையில் நிறைய இருக்குது. வித்து கடையில் போனால் எல்லா வித்தும் இருக்குன்னு சொல்லியாவ. பெய் நெய் மிளகா வித்து கேட்டால் நெய் மிளகா வித்து இல்லை, நார்மல் மிளகா வித்து தான் இருக்குன்னு சொல்லியாவ. அப்புறம் இப்படி ஒரு வெண்டைக்காயை வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் வித்து தானே ஏதோ ஒரு வெண்டைக்காய் எடுத்து தாராவ. நம்பி வாங்குங்க, நம்பவும் முடியாது. அப்புறம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துலலாம் ஒட்டி வச்சுருக்காவ. நேரில் போய் பார்க்க முடியாதவிய இதை வந்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது தான். போயிட்டு வந்தது போய் ஒரு கற்பனை பண்ணி பார்க்க வேண்டியது தான். அப்படி கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் இல்லை, நம்மளாவே பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது தான். அப்புறம் இது வந்து அந்த இது அந்த இது வாழையினால் செஞ்ச பொம்மைங்க. இது ஒரு அன்ன ஊஞ்சல். இது வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது, பெரிய ஆளுகளுக்கு உள்ளது இல்லை, குழந்தைகளுக்கு உள்ள அன்ன ஊஞ்சலாக்கம். பெரிய ஆள் உள்ளது நான் பிறகு காட்டி தரேன். அதுவும் பெருசாக இருக்குது தனியாக. இது பிள்ளைகளுக்கு உள்ளது. இது வந்து பழைய காலத்தில் உள்ள பொருட்கள். நம்ம வாழ்ந்த காலத்தில் உள்ளதான் இருக்கான், நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள பொருட்களும் இருக்கான். இதெல்லாம் நிறையணும் நமக்கு தெரியாததான் இருக்கான், நிறையணும் தெரிஞ்சது. இது ஃப்ரெண்ட்ஸு படத்தில் வர கடிகாரம் உண்டு, அந்த கடிகாரம் போலப்பட்டது. இது முன்னாடி உள்ள ஃபோனு. இதெல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பிய. நிறைய திங்ஸு நம்ம பார்த்துருப்போம், நிறைய பார்க்காததான் இருக்கான். இது செருப்பு, வாலியில் செருப்பு. அப்புறம் நிறைய ஃபேன்சி கடை இருக்குது. உள்ளேயும் நிறைய ஃபேன்சி கடை இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயும் நிறைய ஃபேன்சி கடை இருக்குது. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீமுங்கன்னு ஒரு பெரிய ஏரியாவே போட்டு ஐஸ்கிரீம் கடை. அதுக்கப்புறம் இப்படி உள்ளே போனால் நமக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நடக்க அந்த அதிசயமான பொருட்களை கொண்டு வச்சுருப்பாவே இல்லை, அந்த ஏரியாவாக உள்ளே இருக்குது. அதுக்கு ரூபா கொடுத்தோன்னா போகண்டாம், அதுக்கு சும்மா உள்ளே போனால் போதும். உள்ளே போனீங்கன்னா வலது சைடு தான் அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கு. முன்னாடி எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இந்த வாட்டி எதுவுமே அப்படி வித்தியாசமாக இல்லை. வீட்டில் காய்ச்சதுகளை எல்லாம் கொண்டு வச்சுருக்காவ. ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் சும்மா வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயும் காய்க்கிறது. அதில் ஒரு அதிசயமே இல்லை. எதை பார்த்தாலும் அதிசயம் இல்லை, நம்ம வீட்டில் நிற்கிறது தான் இருக்குது. பாக்கு மரம், வாழை மரம், அடுத்து பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறி ஐட்டமும் கொண்டு வச்சுருக்காவ. இது வந்து கூவக்கிழங்கு. அப்படி பெருசாக எதுவும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் பார்த்து வளர்ந்த ஐட்டங்க தான். அத்திப்பழம் அந்த இதெல்லாம் எல்லாம் நம்ம கண்டது தான், மற்றபடி காணாததாக எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்த ஐட்டங்களை தான் வச்சுருக்கு. சிலவிய பார்க்காத ஐட்டமாக இருக்கலாம், நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்து கண்டது தான். சோள செடி, அப்புறம் மிளகாய் ஐட்டத்தில் கொஞ்சம் நிறைய மிளகாய் ஐட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதுவும் எல்லாம் பார்த்தது தான், புதுசாக இல்லை. நெய் மிளகாய் ஐட்டம் இங்கேயும் இல்லை, வித்துலேயும் கிடச்சில்ல, செடிகள்லேயும் கிடச்சில்ல. அப்புறம் கிழங்கு ஐட்டம் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து, பின்ன எல்லாம் கொஞ்சம் அழிவி நாரி போய் வேறு இருந்துச்சு. சக்கைக்கிட்ட எல்லாம் போக முடியல, சக்கையெல்லாம் அப்படி நாத்தான் நிறைய நாளாச்சில்ல. அதிசயம் சொன்னால் இந்த வாழை மட்டும் ஒரு அதிசயம் சொல்லலாம். ஒரு வாழை மரத்தில் 4 காய் காய்ச்சிருக்கு. ஒரு அம்மைக்கும் ஒரு அப்பைக்கும் 2 பிள்ளைகளுக்கு மட்டும் தின்னலாம். அது மட்டும் அதிசயம் சொல்லலாம். பின்ன ரீத்து விதவிதமாக ஆப்போசிட்டில் இருக்குது. அப்புறம் கிழங்கு ஐட்டம் வந்து பெருசாக நீளத்துக்கு வச்சுருக்குது. இது யாருக்கு வீட்லேயோ காய்ச்சது தான். இதுதான் அதிசயம். இதுக்கு தான் ஒரு ப்ரைஸ் கொடுப்பதுன்னு தோணுது, ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் பெரிய தேங்காய் இருக்குது. 5-6 முட்டைகளை கொண்டு வச்சுருக்கு. நாட்டுக்கோழி முட்டை, வாத்துக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய முட்டைகளை தூக்கி வச்சுருக்காவ. அது என்ன முட்டைன்னு ஒன்றும் நமக்கு தெரியல. அதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொன்னால் பெரிய தேங்காய் இருக்குது, பெரிய கிழங்கு இருக்குது. மீதி எல்லாம் வாடி கரிஞ்சு போய் இருக்குது. முதல்ல ஒரு வேளை நல்லா இருந்திருக்கலாம், லாஸ்ட்டு நாங்கள் போனதுனால இப்படி கெட்டு போயிருக்குதோ என்னவோ தெரியல. பின்ன பெரிய பூசணிக்காய் இருக்குது, அதுவும் ஒரு சைடு வாக்கில் புழுக்க தொடங்கியாச்சு. மற்றபடி வித்தியாசமாக எதுவும் இருக்குது போல் இல்லை. அப்புறம் நம்ம இது கிரைண்டரில் முதல்ல பிள்ளைகளை சுத்த விட்டுட்டு பார்த்தா ஏதோ ரிப்பேர் போல். அடுத்து ஒரு அண்ணன் டேக் எடுத்து கொடுத்து இந்த பிள்ளைகளை எல்லாம் வெளியில் விட்டுட்டு எதுக்கும் கெட்டுவோன்னு சொல்லிட்டு டேகை வாங்கிட்டு போய் டேகில் தான் கட்டி வச்சுருக்காவ. அதனால நம்ம நம்பி போகலாம். ஆனால் ஏன்னா டேக் நல்ல டைட்டாக தான் இருக்கான், அதனால் பிரச்சனை இல்லை, தாராளமாக நம்பி போகலாம். ஆனாலும் கொஞ்சம் பியாட்டி தான் வரேன் டேகை வச்சு கட்டி வச்சுருக்கும்போது. அதனால இந்த பிள்ளைகளெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் இறக்கிட்டு டேகை வச்சு கட்டிட்டு தான் அடுத்து தான் நாங்கள் போகும்போது தான் டேமேஜ் ஆச்சா இல்லை அவங்க அதுக்கு முன்னாடியே கவனிச்சாங்களான்னு தெரியல. அதனால முதல்ல நாங்கள் போனதும் உள்ளே யாருந்த பிள்ளைகளை எல்லாம் வெளியில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைகளை தான் ஏற்ற தொடங்கினாவ. அப்புறம் இது வந்து ஏற்கனவே பார்த்தது தான். அப்புறம் கிரைண்டரில் சுற்ற தொடங்கியாச்சு. கிரைண்டரில் சுற்றிட்டே இருப்பாவ. இப்போ பாருங்கள், காலு கிரைண்டரில் கீழே நிற்கிது,
கொஞ்சம் கழிச்சு தான் எல்லாரும் பரலோகத்துக்கு மேலே பறந்து பெய்யாவான், கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க தொடங்குவாவன். இப்போ என்ன சுற்றி அவ்வளோ இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் பிள்ளைகளும் உண்டு, வெளியிலேருந்து வந்த பிள்ளைகளும் உண்டு. பின்ன ஸ்கூல் பிள்ளைகள விருப்பம் உள்ள பிள்ளைய தான் போவாவ, பயம் உள்ள பிள்ளையெல்லாம் கீழே தான் உட்காந்துருப்பாவ நம்மளை மாதிரி. இந்த பிள்ளையெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ண தொடங்கினாவ. ஸ்டார்டிங்கில் நல்ல கைகூலிக்கு கேன்னு கத்தி நல்லா என்ஜாய் பண்ண தொடங்கின பிள்ளைய பாதி கொஞ்சம் கறங்குனதான் காலு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக தொடங்கியாச்சு. அடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் பேடி கொடுத்து சவுண்டே இல்லை, அப்படியே அமைதியாக உறக்க நிலைக்கு போய் ஒரே கரங்கல் தான். பாருங்கள் என்ன கரங்கல்னு. கிரைண்டரை பார்த்துட்டு இல்லாதவே கிரைண்டரை பாருங்கள். நம்ம கிரைண்டரும் இப்படி தான் கரங்கா, ஆனால் நமக்கு மூடி வச்சிருக்கனால உள்ள ஒன்றும் தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு. மாவு இப்படி தான் கரங்க, இந்த பிள்ளை மாவு மாதிரி கரங்குதில்லை, இது போல தான் கரங்க பாருங்கள். அடுத்தது கரங்கியதை பார்த்தா தான் நல்ல காமெடியாக இருக்கான். இது வந்து கொச்சு பிள்ளையா இல்லை, அதனால இது வந்து ஒன்றும் செய்யாது, அமைதியாக கறங்கிட்டே தான் இருக்குது பாருங்க. கறங்குதோலாம் இது இப்போ கால் மேலே போவான், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், அதை பார்த்தாலும் தெரியும். அப்படியே பாருங்கள். இப்போ பாருங்கள் கால் மேலே போக தொடங்கியாச்சு. நம்ம எல்லாம் போனோம்னா பறந்து வானத்துக்கு குதிக்க போக வேண்டியதுதான் பயத்துலேயே. அப்படியே கால் மேலே போயாச்சு பாருங்கள். எல்லாம் கீழே தொங்கிட்டு இருந்தது இப்போ மேலே தொங்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து ஸ்லோவாக வண்டியை நிறுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலினி கீழே வரான், மெதுவாக காலு கீழே வரான். இது ஸ்கூல் பிள்ளைய வந்தது, அதனால கொஞ்சம் நேரம் தான் கறங்க விடுவாவ. நம்ம அதுகளுக்கு வந்து பாதி ரேட்டுன்னு தோணுது, அதனால தான் இந்த பிள்ளைய கொஞ்சம் நேரம் தான் கறங்க. ஆனால் வந்து மற்றபடி கறங்கி வீடுல நிறைய நேரம் கறங்க விடுவாவ. ஏன்னா அவங்க ரேட்டு கூடுதல் கொடுப்பாவேன்னு தோணுது. இந்த பிள்ளைல காலு மெதுவாக கீழே வந்தாச்சு பாருங்கள். அதுவும் வந்ததான் இனி அப்படியே லம்பி போன அந்த ஹாப்பினஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஜோடி கறங்க, அதை பார்த்தா இன்னும் நல்ல காமெடியாக இருக்கான். இதை பாருங்க அப்படியே கறங்கிட்டு இருக்காவ. நம்ம இதில் தான் கறங்க போகிறதெல்லாம் இல்லை, நமக்கு கொஞ்சம் பேடி, அதனால நம்ம இதில் தான் கறங்க மாட்டோம். அப்புறம் இதில் ஒன்று வீடியோ எடுக்க முடியல, அந்த மரண கிணறு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் போன அன்னைக்கு மரண கிணறு வந்து நிறைய பேர் இல்லாதனால யாருமே டக்குன்னு வந்ததை ஸ்டார்ட் பண்ணலை. அதனால மரண கிணறு மட்டும் இதில் வீடியோ எடுக்க முடியலை. மற்ற எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வீடியோ கவர் பண்ணி எடுத்துருக்கு. அங்கே பார்த்தீங்களா ராட்டு பறக்குது, பார்த்தீங்களா இந்த ராட்டு அடுத்து வரேன் வீடியோவில் மேலே வானத்துக்கு பறக்கான். இங்கே பாருங்கள் மேலே பறந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சாச்சு. காலு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டு இருந்தது மெதுவாக காலு கீழே வரான். அப்படியே பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பள்ளி ஓட்டுனது மாதிரி இருந்தவை எல்லாம் மெதுவாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சாச்சு. செல்ல மாதிரி அப்படியே மெதுவாக காலு கீழே வருது. பரலோகத்துக்கு போனோன்னு ஆசைப்படியவிய இந்த கிரைண்டரில் யாரை பார்த்து பரலோகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே ஓடிட்டே இருக்காவ, பார்த்தீங்களா எல்லாரும் கறங்கிட்டே இருக்காவ பாருங்க. கறங்கி முடிச்சதான் அவங்கள நிலைமை எப்படி இருக்கான்னு. குடிகாரனுங்க நிலைமை தான், குடிகாரன் மாதிரி அங்கோடி இங்கோடி லம்பி போவாங்க பாருங்கள். பள்ளி ஒட்டுனது மாதிரி ஒட்டி இருக்கியாவளா, ரப்பர் பள்ளி எப்படி ஒட்டியிருக்கான் அது போல் ஒட்டி அப்படியே இருக்காவ பாருங்க. ஒரு பையன் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணியான் கையை உயர்த்தி, மீதி எல்லாரும் கொஞ்சம் பயந்து கிடுவி அப்படியே இருக்காவ. எல்லாரும் நீ இறங்கி முடிஞ்சதை லம்பியதை பாருங்க. குடிகாரன் தோற்று போயிடுவான் அந்த அளவுக்கு எல்லாரும் அங்கோட்டும் இங்கோட்டமாக லம்பி விழாக நிற்பாவ பாருங்க. எப்படியும் இவ்வளவு நேரம் சுற்றினா கண்டிப்பாக தலை கறங்க தான் செய்யும். நமக்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அடுத்த விழா கிண்டல் அடிச்சிடுவோம். ஏன்னா நம்ம அதில் போய் நின்று பார்த்தா தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் போயெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படியதில்லை பாருங்க. இப்போ பாருங்கள் ஒரு பிள்ளை ஸ்கூல் பிள்ளை அப்படி பயந்து அங்கோட்டம் இங்கோட்டமாக போவோம் பாருங்கள். அந்த பிள்ளை பாருங்க மூவ் பண்ண முடியாமல் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. ஆனால் தான் ஆசைப்பட்டு போயிட்டு அழாமல் தைரியமாக நின்று இருக்கு. அதை ஒன்றும் பாராட்டணும். நம்ம எல்லாம் உள்ளே போகவே மாட்டோம். ஆனால் அந்த பிள்ளை போய் பார்த்துட்டு தைரியமாக நின்றுருக்கு பார்த்தீங்களா. அடுத்து கிரைண்டர் ஓட விட்டதில் 2 பேரும் சுற்றியதை பாருங்க. இது ஹஸ்பண்டும் ஒய்ஃபுன்னு தோணுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்தாவ. இந்த ஹஸ்பண்டு சுற்றும் போது இவர் வந்து இப்படி பறந்து இப்படி ஆகல,
இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவராட்டி ட்ரை பண்ணி ஸ்டைலுக்கு வேண்டி ஆளுகளை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டி அப்படியானது. பெண்டாட்டி சிலுவையில் அரைஞ்சது மாதிரி அப்படியே நிற்காவ. ஹஸ்பண்ட் படுத்து உறங்கியார் நிம்மதி பெருமூச்சு விட்டு. இப்படியே பறந்து வெளியில் வந்து விழுந்தாதான் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் அவருக்கு பியாடியே இல்லை. அவர் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்காரு. அவர் தான் நல்லா என்ஜாய் பண்ணினது. நாங்கள் வாவலிக்கு போய் பார்த்ததுலேயே நல்லா என்ஜாய் பண்ணினது இவர் தான். இவர் இந்த ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அடுத்த ரவுண்டாக பிள்ளைகளை கூட வந்து என்ஜாய் பண்ண வந்திருப்பார். ஆனால் ஒய்ஃபு மேலே பள்ளி விட்டுனது மாதிரி பறந்துட்டு இருக்காவ. ஏசப்பைய சிலுவை அரைஞ்சது மாதிரி பாவம் 2 கையில் தொங்கிட்டு இருக்கவ. ஆனால் ஹஸ்பண்ட் நல்லா படுத்து நிம்மதியாக உறங்குறாரு. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இது ஸ்லோ ஆகும்போது பொத்துன்னு இவர் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்த்தோம். ஆனால் அவர் விழல. அதுக்கு முன்னாடி ஆள் அலர்ட் ஆகிட்டார். அலர்ட் ஆகி மெதுவாக இறங்கி வந்துட்டார். நம்ம நினச்சது இப்படியா நடக்கல. அவர் நல்லபடியாக வந்துட்டார். அவர் தான் என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க. கொஞ்சம் தானே அவர் அங்கே இறங்குவார். நல்லா கறங்கிட்டு வருவார். ஒய்ஃபு மேலே பறந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்லோ ஆகும்போது தான் எங்களுக்கு பியாடியாக இருந்து ஒரு வேளை இவர் ஸ்லோ ஆகும்போது அப்படியே விழுந்துருவார். ஆனால் விழ ஒன்றும் இல்லை. அப்படியே மெதுவாக எப்படியோ தப்பிச்சு வந்துட்டார். ஆனால் அவர் என்ஜாய் பண்ணனால தான் அடுத்த ரவுண்டுலேயும் போய் கலக்க போயிருப்பார் பாருங்க. அப்படியே கறங்கிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு பயமே இல்லை. நம்ம தான் அது பார்க்குறவங்களுக்கு தான் பயமாக இருக்கும். ஐயோ விழுந்துருவார். ஆனால் அவர் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணியார் பாருங்க. கொடுத்த ரூபாய்க்கு அவர் கரெக்டாக என்ஜாய் பண்ணியாங்க பாருங்க. மெதுவாக காலை கொண்டு மெதுவாக இறங்கியார். நம்ம நல்ல இப்படியே சப்புன்னு விழுந்து கிடப்பான். ஆனால் அவர் அப்படியே கரெக்டாக நேக்க அப்படியே இறங்கியார். ஒய்ஃபும் மேலே தொங்குனவியா கீழே இறங்கியாச்சு. 2 பேரும் இறங்கியாச்சு. அப்படியே அங்கே ரவுண்ட்ஸ் முடிஞ்சு அப்புறம் அவங்க அண்ணன் ஊஞ்சலில் சின்ன பிள்ளைங்க விளையாடியது. சின்ன பிள்ளைங்க என்ன கரைச்சி ஐயோ அம்மான்னு கூட்டிகிட்டு வந்தது. அவங்க டீச்சர்ஸ் மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தது. ஆனாலும் விருப்பப்பட்ட பிள்ளை ஏறிட்டு ஒரே அழுக. அப்புறம் இது வந்து பசங்க கூட பசங்களும் அப்படியே மாறிட்டாவ. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பெரியவிகளை பார்த்து வந்து பிள்ளை எல்லாம் படித்தது. பெரியவே நல்லது பண்ணுச்சுன்னா பிள்ளைகளும் அதை பார்த்து நல்லது செய்யும். பெரியவே இதை போல் ஏதாவது தப்பு பண்ணுனா பிள்ளைகளும் அதை பார்த்து தப்பு பண்ணான். அதனால் முடிஞ்ச அளவு பிள்ளைகளை முன்னாடி நம்மளால நல்லது செய்ய முடியாட்டெல்லாம் பிள்ளைகளை முன்னாடியாவது நல்லது செய்யணும். ஏன்னா அதை பார்த்து தான் பிள்ளைய கற்றுக்கலாம். இங்கே பாருங்க, இதுவரைக்கும் நல்ல ஆடுன பிள்ளைய இவர் இப்படி படுத்ததை கண்டதான் அந்த பிள்ளைலாம் ஆட்டோமேட்டிக்காக படுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இது ட்ரெயின் வண்டி. ட்ரெயினில் முன்ன டிரைவர் யாருன்னா அந்த ஸ்கூலில் வந்துருந்த பிள்ளைகளுக்கு டீச்சராக முன்ன டிரைவர் அவிய 2 இருந்தால் முன்னாடி இருந்தாவ. மீதி பிள்ளைங்க எல்லாம் ஃபுல்லாக பின்னாடி. இது ஒரு ட்ரெயின் வண்டி. இதில் பியாடியாகவே இருக்காது. இது சும்மா நமக்கு சுற்றிட்டு வரது போல பஸ்ஸில் இருக்கிற போல இருக்குது. இந்த ராட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வேண்டி வச்சிருக்கிற ராட்டு. இது வந்து பெரிய வீடுக்கு வேண்டி வச்சிருக்கிற ராட்டு. அப்போது இந்த ராட்டில் போக தான் நல்ல பியாடியாக்கா. ஏன்னா இந்த ராட்டு நம்ம சுற்றி வரும்போது அந்த சைடு ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்றுல போய் விழுந்துருவோம்னு ஒரு பியாடி கொடுக்கா. இது அண்ணா ஊஞ்சலில் குழந்தைய விளையாடியது. என்ன கற்று தெரியுமா, பார்க்க நமக்கு சிரிப்பாக வர. ஆனால் அந்த பிள்ளை எவ்வளோ பயந்துருக்கான். அது இது பெரிய அண்ணா ஊஞ்சல். இது பெரிய அளவில் உள்ளது. எப்போ இது வானத்தை தொடிய அளவுக்கு போவோம். அவ்வளவு பயமாக இருக்கும். இதில் நடுவில் இருந்த பிரச்சனை இல்லை. நம்ம என்னென்னா வீக்கு காட்டிட்டு நம்மளால் தான் முடிஞ்சிட்டு நல்ல பில்டப்பை கட்டிட்டு மேலே போய் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் மேலே போய் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம நல்ல இடத்த பிடிச்சிட்டோம், நம்ம லீடர்னு சொல்லிட்டு மேலே போய் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் இருக்கான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக தொடங்க நமக்கு வந்து புவியீர்ப்பு விசை கொஞ்சம் குறைய நம்ம மேலே பறக்கிற மாதிரி ஆயிடுவோம். அதில் வேறு முன்ன வந்து எதுவுமே பெல்ட்டு மாதிரி பிடிச்சக்கோ ஒன்றுமே இருக்காது. சைடில் இருக்க அந்த கம்பியை மட்டும்தான் பிடிச்சலாம். நம்ம கொஞ்சம் காற்று போல் இருந்தால் நம்ம காற்றடிச்சு போக சான்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அது மேலே நல்லா பறக்கும்போது நம்ம எழும்பி நிற்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளுக்கு கண்ட்ரோலில் நம்ம இருக்க மாட்டோம். அப்படியே இந்த காற்று அழுத்தத்தை கொண்டு மேலே பறக்க தான் போவோம். அதனால் இதில் ஆசைப்பட்டு போகிறவைய மேலே போய் இருக்கணும்னு ஆசைப்படாதைய. அப்படி இருந்தாலும் நல்ல போல்டாக பிடிச்சிருக்க முடியும்னா மட்டும் போங்க. ஏன்னா முன்ன கம்பி ஒன்றும் பிடிச்சிருக்க முடியாது. நம்ம கண்ட்ரோல் மட்டும்தான், நம்ம கை பெலம் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மேலே பொசிஷனில் இருக்க முடியும். பாருங்கள், இப்போவே அது வானத்தை தொட்டுட்டு வர்றது மாதிரி பறக்குது. நடுவில் இருந்தால் அந்தளவு பேடி இருக்காது, பின்ன என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் மேலே இருந்தால் சரி நம்ம ஒரு கை இருந்து பழகணுன்னு இருக்கா, நமக்கு ஒரு தைரியம் வரும். ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து நமக்கு இறகெல்லாம் தோணாது. அப்படியே இறந்தாலும் நம்மளை உச்சத்தில் போய் இருக்க தோணாது. இங்கே பாருங்கள், அது எங்கே போய் தொடுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வானத்து பறக்க அளவுக்கு போகுது. நமக்கு கொஞ்சம் பியாடியாக தான் இருக்கும். பியாடியில் தவிர தைரியமாக இறங்க.
பேடி உள்ளவே ஆசை இருந்ததுன்னா ஒரு தடவை யாரை பார்த்துட்டு பாருங்க. அது பெரிய வீடு ராட்டு, நான் சுற்றுதில்ல பெரிய வீடு ராட்டு, அது இதை விட மிச்சம் பேடியாக இருக்கான். இதையாவது கொஞ்சம் சமாளிச்சிடலாம், அது இதை விட பயமாக இருக்கான். இதில் நடுவுலையாவது இருந்து போகலாம். நமக்கு நடுவில் இருக்கும்போது கொஞ்சம் தான் காத்தடிச்சான். ஆனால் அதில் நடுவில் எல்லாம் இருக்க முடியாது. அதில் எதில் இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி தான். எப்படின்னா இது நமக்கு மேலே போகும்போது நமக்கு பேடி இருக்காது. அது அப்படியே கீழே இறங்கும்போது நம்ம இருக்க பெட்டி அப்படியே ஆடும், கிடுகிடுன்னு ஆடும். நமக்கு அப்போ புவியீர்ப்பு விசை இல்லாமல் நம்ம என்ன மேலே பறக்கிறது போல் ஃபீல் ஆகும். அப்போது ஒன்று வரைக்கும் வரும், அவ்வளோ பயாடியாக இருக்கும். அதனால தைரியம் உள்ளவே மட்டும் ஏறுங்க. இது ட்ரெயின் போது அங்கோட்டு இங்கோட்டு உருளியது தான். இல்லை யாரையும் பார்த்தது இல்லை, பிள்ளைய மட்டும்தான் மேக்ஸிமம் யாரும் தலை சுத்தம் பண்ணணும்னு தெரியாது. நம்ம ஓட்ட ஒன்றும் வேண்டாம், வீளை ஓட்டிடுவாங்க, பிரேக் எல்லாம் அவங்களே பிடிச்சிடுவாங்க. அதனால நமக்கு எந்த பயமும் இல்லை. ஜாலியாக விளையாடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னா அந்த ட்ரெயின்லேயும் இந்த உருட்டு வண்டி அங்கோட்டு இங்கோட்டு ஓடிய உருட்டு வண்டியில் மட்டும் நம்ம ஏறலாம். நமக்கு பியாடியாக இருக்குது இந்த ராட்டில் எல்லாம் நல்ல பேடி தான். அண்ணன் ஊஞ்சலே நடுவில் இருந்த பேடி இல்லை, மேலே உச்சியில் இருந்தால் வானத்துக்கு பறக்க வேண்டியது தான். பின்ன மரண கிணறு சின்ன வயசில் மரண கிணறு பேடியாக தான் இருக்கும். ஒரு கிணறு உள்ளே விழுந்துருவா அவ்வளோன்னு. இப்போ தான் தெரியும் அது கிணறு இல்லை, வெறும் தரை தான் அப்படின்னு. இந்த ராட்டில் சுற்றும்போது ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுமா, நமக்கு பேடி கொடுக்கான். என்ன பேடி கொடுக்கணும்னா பக்கத்தில் அந்த சைடு ஒரு ஆறு முதல்ல காட்டணும் இல்லை, அந்த ஆற்றுல போய் நம்ம பொத்து விழுந்துருவோமோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். முன்னாடி அங்கே ஒரு யானை நிற்கும், அப்போ நமக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம அங்கே பறந்து போகும்போது யானை நம்மளை கடிச்சு விழுங்கிருமோ அப்படி எல்லாம் தோணி இருக்கு. எனக்கு தோணி இருக்குது. உங்களுக்கு தோணி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு தடவை தான் ஏறியிருக்கேன். இனி ஏறணும்னு எனக்கு ஆசையும் இல்லை, நான் ஏறவும் மாட்டேன். எனக்கு சும்மா கொண்டு தூக்கி இருத்தி சும்மா இருத்தால நான் ஏற மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தடவையோட மதியாச்சு. வெயில இறங்கி வந்தால் பாத்ரூம் போகலான்னு பார்த்தா இந்த பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு இத்தனை வருஷம் நான் வாவிலிக்கு போனாலும் இந்த வாவிலி இருக்க பிளேஸில் எனக்கு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது. யாராவது தெரிஞ்சவி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எந்த பிளேஸில் இருக்குன்னு. இனியும் போகும்போது வேணுமெங்க அங்கே போய்க்கலாம். அப்புறம் சீப்பு கடை, ஃபேன்சி கடை, நிறைய கடைகள், கிளிப்புக்குன்னு தனியாக கடை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சீப்பு கடை இருக்குதுன்னா, இதுவும் ஒரு சீப்பு கடை தான். அது வேறு சீப்பு கடை, இது வேறு சீப்பு கடை, இது வேறு இது கம்மல் கடை. நிறைய இந்த கடையில் மெயினாக இருந்தது நிறைய கிளிப்பும் நெயில் பாலிஷும் தான். ஆனால் நிறைய விதவிதமான கம்மல் இருக்குது. வெளியே விட இங்கே கண்டிப்பாக கூடுதல் தான். அங்கே வெளியில் 20 ரூபானா இங்கே 40 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் 40 ரூபா இல்லை. இது என்ன விளையாட்டுனா சும்மா துள்ளிட்டு கிடைக்கலாம், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டும் லக்கு ப்ரைஸு. நம்ம போனால் லக் அடிச்சிடன்னு சொல்லிட்டு நாங்கள் போவே இல்லை. அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு நீச்சல் வளவக ஒரு விளையாட்டு வச்சுருக்காவ. பக்கத்துலேயே ஒரு பேய் ரூம் இருக்குது. பேய் ரூமில் என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்கள் பகலில் போகிறனால பேய் ரூமை யூஸ் பண்ணல, அப்படியே அடைச்சி தான் போட்டிருந்தாவ. நைட்டு போனால் தான் பேயை வரேன். பொதுவாக நைட்டு தானே பேய்கள் எல்லாம் நடமாடிட்டு தெரியும். அதனால் நைட்டு தான் பேய் வரேன், பகலில் வராது. லாஸ்ட்டு இது பண்ணுற கடை